ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நான் என்னோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மீல் பிளானிங் பண்ணுறேன், காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டிருப்பீங்க. பட் உங்களுக்கு அதிகமாக ஒர்க் அவுட் ஆகியிருக்காது. ஏன்னா நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு அதிகமாக செலவாச்சு. அப்புறம் காய்கறியும் வீணாக போயிடுச்சு. அதனால் என்னோடய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி, என்னோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த பிளானிங் போட்டிருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று, நீங்கள் ரொம்ப அதிகமாக காய்கறி வாங்குவோம், நிறைய வெரைட்டியாக பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் 2 வாரத்துக்கு மீல் பிளானிங் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வாரத்துக்கு வாங்குறதுக்காக நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன். அந்த வாரத்துக்கு என்னெல்லாம் காய்கறி தேவையோ அதை மட்டும் நான் வாங்கிட்டு வர போகிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒர்க் அவுட் ஆகிறது இல்லைங்க. ஏன்னா நான் அங்கே போயிட்டு என்ன காய்கறி வாங்குறது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே போய் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆயிரும். நான் நிறைய காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா இங்கே எனக்கு மீல் பிளானிங் போகிறதுக்கான அறிவும் கிடையாது. காய்கறியும் நிறையா வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு செலவுகளும் அதிகமாயிரும். அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் நான் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறது. நான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறி மட்டும் நான் வாங்கிட்டு வந்துடுறது. எனக்கு அதுதான் பெஸ்ட்டாக படுது. அப்புறம் இன்னொன்று, மார்க்கெட்டில் கூறு போட்டு விற்பாங்க. பிளேட்டில் அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு பிளேட் ₹20 அப்படின்னு சொல்லி விற்பாங்க. நான் அதில் வாங்கிக்கிறது. ஏன்னா எனக்கு அதில் காசு மீதி ஆகிற மாதிரி இருக்குது. நான் கிலோ கணக்கில் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு அதிகமாக ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி வாங்கிக்கிறது. அப்புறம் 2 வாரத்துக்கு தேவையான இந்த பச்சை மிளகா, புதினா இலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அப்புறமா இஞ்சி, இது எல்லாமே நிறைய வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா இது எல்லாம் சமையலுக்கு ரொம்பவே முக்கியம். இது இல்லாமல் எனக்கு சமையலே முடிவடையாது. அதனால் இது நிறைய வாங்கிட்டு வச்சுக்குவேன். அப்புறம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இந்த புதினா இதெல்லாம் நான் கழுவாமல் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரில. எனக்கு என்ன தான் கழுவி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் எனக்கு சீக்கிரமாக அழுகி போயிடுது. அதனால் நான் கழுவாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. காய்கறி மட்டும் நைட்டு நல்லா கழுவி வச்சுட்டு காலையில் நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமா எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மீல் பிளானிங் போட்டு வைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 3 விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு பணம் மிச்சமாகும். 2வது, நம்ம கடையில் போய் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறது, இப்போ நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா என்னடா சமைக்கிறது, மாவும் இல்லை, எதுவும் இல்லை, என்ன சமைக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி யோசிக்கும் போது உடனே என்ன பண்ணுவோம், கடையில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் தோணும் இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி மீல் பிளானிங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு முன்கூட்டியே என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் நம்ம கடையில் போய் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடலாம். 3வது பார்த்திங்கன்னா, என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் நிறைய இருக்கும். இப்போ காலையிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம அவசரமாக சமைப்போம். காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சமைப்போம், என்ன காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம முன்கூட்டியே இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி வைக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க மெயின் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ மீல் பிளானிங் எப்படி நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வீக் 1 நான் போட்டிருக்கேன். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைன்னா திட்டாதீங்க. நான் சும்மா எனக்காக ரேண்டமாக அப்படியே எழுதிக்குவேன். ரொம்ப நீட்டாலாம் எழுதிக்கல. நான் 2 வாரத்துக்கு எழுதியிருக்கிறேன். இதையே தான் கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக நான் சமைப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா வீக் 1, வீக் 2ன்னு சொல்லிட்டு 6 நாளைக்கு நான் எழுதியிருக்கிறேன். சண்டே மட்டும் பார்த்திங்கன்னா நான்வெஜ் எப்போவுமே சமைப்போம். சப்போஸ் அந்த டைம் ஏதாவது சாமி கும்பிட்ற ஏதாவது நல்ல நாள் அப்படின்னா அப்போ நமக்கு ஏதாவது வீட்டில் எது இருக்குதோ அதை வச்சு நான் சண்டே சமைச்சிருவேன். அதனால் 6 நாள் மட்டும் நான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மார்னிங், இது லஞ்சு, இது டின்னர். எந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் எப்போவுமே புதன்கிழமை எக்கு சமைப்போம். ஏன்னா எல்லாருமே எக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதன்கிழமை எப்போவுமே எக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன் லஞ்சுக்கு. அப்புறம் சாட்டர்டே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே அந்த அன்னைக்கு பெருமாள் கும்பிட்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சாம்பார் செஞ்சு ஒரு பொரியல் ஒன்று செஞ்சுருவாங்க. அதனால் எப்போவுமே புதன்கிழமை எக் இருக்கும்.
சாட்டர்டே வந்து சாம்பார் இல்லை கூட ஏதாவது ஒரு பொரியல். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல் தான் பிடிக்கும். அதனால் இது வந்து எழுதியிருக்கிறேன். அப்புறம் ஃப்ரைடே வந்து ஏதாவது ஒரு கீரை. ஏன் ஃப்ரைடே வந்து கீரை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த புதன்கிழமை வந்து எங்கள் ஊரில் வந்து சந்தை இருக்கும். அதனால் கீரை வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அடுத்த நாள் நான் கீரை வந்து செஞ்சுருவேன். ஏன்னா கீரை வந்து வாடிடும் இல்லைங்களா? அதனால் புதன்கிழமை சந்தை அப்படிங்கிறதுனால அந்த அன்னைக்கு கீரை வாங்கிட்டு வந்தேன்னா ஃப்ரைடே கீரை வந்து செஞ்சுருவேன். கீரை ஏதாவது ஒரு கீரை, பாலக்கீரை வாங்கிட்டு வருவேன், இல்லை கீரை வந்து கடையிற மாதிரி கீரை வாங்கிட்டு வருவேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீரை வாங்கிட்டு வந்து கூட பீட்ரூட் வந்து செஞ்சுருவேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மசாலா தோசைன்னு சொல்லி போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா, நம்ம காலையிலேயே வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து நான் செஞ்சுருப்பேன் சாம்பாருக்கு. அது மீதியாக இருந்தது அப்படின்னா அந்த மசாலா தோசைக்குள்ளே வந்து அந்த மசாலா வச்சு சாப்பிட்ருவோம். சப்போஸ் மீதி இல்லை அப்படின்னா தோசை டொமேட்டோ சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டுப்போம். அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணணும். அதே மாதிரியே காலையில் வந்து இட்லி செய்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா இங்கே குழம்பு வந்து பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதையே வந்து நான் இதுக்கும் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லையா டின்னருக்கு தோசை இந்த மாதிரி ஏதாவது செய்கிறேன் அப்படின்னா அதை வந்து நம்ம மீதியாச்சுன்னா தோசைக்கு செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி நான் வந்து இந்த லிஸ்ட்டு போட்டிருக்கேன். லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கொண்டக்கடலை, அதாவது சுண்டல், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் இதெல்லாம் வந்து இருக்காது. ஏன்னா அதெல்லாம் வந்து நான் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆட் பண்ணிட்டேன். எப்போவுமே புதன்கிழமை எக் இருக்கும், ஃப்ரைடே ஏதாவது ஒரு கீரை இருக்கும், சாட்டர்டே ஏதாவது பொரியல் சாம்பார் வந்து இருக்கும். இப்போ இந்த 3 டேஸும் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மற்ற நாளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு, பட்டாணி, அந்த பருப்பு வகைகளெல்லாம் குழம்பு செஞ்சு அது கூட ஒரு பொரியல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா அந்த காயை வச்சு ஒரு குழம்பு பண்ணி இந்த மாதிரி கத்திரிக்காய் வறுவல் அந்த மாதிரி சொல்லி பண்ணிடுவேன். இந்த மாவு ஆட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை வந்து நான் மாவு வந்து ஆட்டி வச்சேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையிலக்குள்ளே எனக்கு மாவு வந்து புளிச்சிரும். அதனால் அடுத்த நாள் காலையில் இட்லி செஞ்சுக்குவேன். அப்புறமா அடுத்த நைட்டு தோசை, அப்புறமா இன்னொரு நாள் வந்து இட்லி, தோசை இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மாவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து போயிடும். கரெக்டாக நம்ம தான் பார்த்து வந்து ஆட்டிக்கணும். இப்போ அதே மாதிரி வீக் 2லேயும் வந்து அதே மாதிரி தான் கம்பு மாவு வந்து ஆட்டி வச்சுக்குவேன். கம்பு தோசை, பணியாரம் அந்த மாதிரி. புதன்கிழமை நீங்கள் செவ்வாய்க்கிழமை கூட ஆட்டிக்கலாம். செவ்வாய்க்கிழமை நைட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு புதன்கிழமை காலையில் நீங்கள் ஆட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கம்பு தோசை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ கம்பு தோசை அந்த அன்றைக்கி நைட்டு செய்கிறோன்னா அடுத்த நாள் காலையில் கம்பு பணியாரம் செஞ்சுக்குவேன். அப்புறம் புதன்கிழமையே வந்து நான் தோசைக்கும் இட்லி மாவும் வந்து ஆட்டி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம தோசை, இட்லி அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கலாம். இப்போ ஒரே வேலையாக நம்ம 2 மாவும் ஆட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாரத்துக்கு வந்து நமக்கு சரியாக போயிடும். இந்த புதன், வெள்ளி, சனியில் இருக்கிற லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரமும் அதே தான் வந்து கண்டினியூ பண்ணுவேன். இப்போது இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோங்களா? இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 வாரத்துலேயும் ராகி கூழ், இடியாப்பம், அப்புறம் வீட்டு உப்புமா, அப்புறம் வெறும் வெள்ளை ரவை உப்புமா இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். இப்படி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நல்லா வந்து மணி சேவ் பண்ணலாம், ஹெல்த்தியாகவும் வந்து இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சுண்டல், அப்புறம் நிலக்கடலை இதெல்லாம் வந்து நாம் இந்த சாப்பாட்டில் லஞ்சில் வந்து ஆட் பண்ணாமல் நான் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக வந்து சாப்பிட்டுக்குவேங்க. நிறைய காய்கறி இருக்குது, நீங்கள் கொஞ்சமாக தான் வந்து இதில் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இது மட்டுமே நான் செய்ய போகிறது கிடையாது. இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரெல்லாம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த காய்கறியெல்லாம் சப்போஸ் நம்ம ஊருக்கு போகிறோம், அங்கே ஊர்லேருந்து நிறைய காய்கறி கொண்டு வந்தோம் அப்படின்னா, இல்லை குழந்தைங்க வேறு ஏதாவது காய்கறி கேட்குறாங்கனாலோ அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி அப்போ மட்டும் லிஸ்ட்டு கொஞ்சம் மாறும், அந்த மாதிரி சமைச்சுக்குவேன். இல்லை அந்தந்த சீசனில் என்னென்ன மாதிரி காய்கறி கம்மி விலையில் விற்கிதோ அதை வாங்கிக்குவேன். இல்லை குழந்தைங்க விருப்பப்பட்ட காய்கறி வாங்கி இது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து லிஸ்ட்டு அப்போ மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அதுபடி நம்ம சமைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இதுதான் என்னுடைய பட்ஜெட் மீல் பிளானிங். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.